ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ராவல் இன் ஃபெரி. கார்லேயே உட்காந்துட்டு சியாட்டிலிருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பெயின் பிரிட்ஜ் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்டுக்கு போகிற ட்ராவலுடைய ஒரு ஷார்ட் வீடியோ தான். இதில் இப்போது நாங்கள் காரில் உட்காந்துட்டு நேராக ஃபெரிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ ஃபெரியிலிருந்து சியாட்டிலுடைய வியூ இது. அது சன்செட் ஆகிற டைமு. ஸோ அந்த நேச்சருடைய கிஃப்ட் நீங்கள் பார்க்குறீங்க. இது சியாட்டில் இன் சன்செட் டைம். சன்செட்டுன்றது இந்த ஊரில் இரவு 9 மணிக்கு தான் சன்செட்டுன்றது. ஸோ நம்ம கிளம்பும்போது ஒரு 8:30 அந்த ஷிப்பு டைம் எங்களுக்கு. கிளம்பி போயிட்டுருக்கோம். இது ஷிப்லேருந்து வியூ ஆஃப் த அந்த சி அண்ட் அந்த ஐலாண்டுக்கு போகிற வழியில் உள்ள எல்லாமே. இது ஷிப்பில் உள்ளேருந்து எடுத்தது. இது ஷிப்போடைய வியூ. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 கார்ஸு உள்ளே பார்க் பண்ணிடலாம். கீழே பேஸ்மெண்ட் 1 பேஸ்மெண்ட் 2ல். அண்ட் தென் மேலே பெரிய லான்ச்சு, கேன்டீன் எல்லாமே இருக்குது. அதில் டாய்லெட்ஸு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது டாப் ஃப்ளோர் ஓப்பனில் இருக்கும். அதுலேருந்து வியூ பின்னாடி தெரியுது சியாட்டல்லேருந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இது வேவ்ஸ் அழகாக அங்கே போகிற ஸ்பீடு. அவன் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் நல்ல ஸ்பீடாகவே போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 minutes ட்ராவல் டைம் நமக்கு. அது அந்த டைமில் போகிறோம். இப்போ என்ட்ரி ஆகிறோம். எங்கள் ஐலாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். எங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருந்தது. ஏன்னா 10 o'clock திருப்பி ஷிப்பை பிடிக்கணுன்றதுனால அகெயின் நாங்கள் உள்ளே போயிட்டு இறங்குறோம். இப்போது அந்த ஐலாண்டுக்குள்ளே இறங்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சும்மா அந்த ஐலாண்டை மட்டும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பியும் உடனே நம்ம கிளம்பிட்டோம். ஏன்னா நேரம் இல்லை. அதுவும் செகண்ட் திங் மணி ஆகிடுச்சு, ராத்திரி ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ ஐலாண்டுக்குள்ளே போய் சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு கெட் பேக் டு ஷிப்பு. திருப்பியும் ஷிப்பில் அகெயின் வி ஆர் கம்மிங் பேக் டு சியாட்டல். அந்த அழகான வெளிச்சத்தில் தெரிகிற வேவ்ஸ் தான் இது நீங்கள் பார்க்குறது. இப்போது பேக் டு சியாட்டல் வந்துட்டுருக்கோம். இது சியாட்டலுடைய இரவு நேர வெளிச்சம். அழகான எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கு, அதோடைய லைட்டிங்கு, சியாட்டலுக்கே உண்டான அழகு அப்படியே தெரியுது பாருங்கள். கீழே வெளிச்சத்தில் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.